இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கோ, இல்லைன்னா வருஷம் என்னால் இவ்வளோ லம்சம் அமௌண்ட்டு பே பண்ண முடியும், அப்போ நான் லம்சம் அமௌண்ட்டே பே பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு லம்சம் வேணா எஸ்ஐபி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ்க்காக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. எஸ்ஐபி மந்த்லி நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எஸ்ஐபி பெஸ்ட்டா லம்சம் பெஸ்ட்டாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிடலாம். நீங்கள் எஸ்ஐபி ஒரு பீரியாடிக்காக பை பண்ணும்போது மார்க்கெட் ஏறிட்டு இருந்தாலும் சரி, இறங்கிட்டு இருந்தாலும் சரி, ஆவரேஜ் காஸ்ட்லேயே நீங்கள் யூனிட்ஸாக வாங்கிடலாம். இதை ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆவரேஜிங் இதில் நடந்துடும். செகண்ட் ஒன் வந்து நீங்கள் சின்ன அமௌண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 500 மேக்ஸிமம் எல்லா எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் சில எஸ்ஐபி வந்து 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் அமௌண்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி பட்ஜெட் போடுறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மந்த்லி இந்த அமௌண்ட் நான் எஸ்ஐபிக்கு போட போகிறேன், நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டெப் அப் ஆப்ஷன் எடுத்திருக்கேன், இதுக்கு 10% இல்லைனா 15% ஆட் ஆக போதும் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லம்சமோ எஸ்ஐபி இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது நான் வந்து எஸ்ஐபி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.